1000 ஆண்டு காலம் பழமையான நம்முடைய கோயில் சொத்துக்கள், ஊர் பொது சொத்துக்கள், மயானங்கள், இவைகளை எல்லாம் இது வக்ஃப் சொத்து என்று உரிமை கோருவது மிகவும் தவறு. இந்த வக்ஃப் சொத்துங்கிறது இந்தியா முழுக்க எப்படி இருக்குன்னா, யாரோ அந்த காலத்துல இது வக்ஃப் சொத்துன்னு சொல்லிட்டு போயிட்டாலே போதும், அதுக்கு எதுவும் ஆவணம் இல்லாம அது பல்வேறு விதமான சிவில் சர்ச்சைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருந்தது. இது நாள் வரைக்கும் அவங்க வச்சுக்கிட்டு இருந்த நடைமுறை என்னன்னா, அது வக்ஃப் சொத்துன்னு அவங்க சொல்லிட்டா போதும், அது இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு? அந்த உண்மையான சொத்தோட உரிமையாளர் அவன் தான் போய் அதை நிரூபிச்சுக்கணும். அது எந்த நீதிமன்றத்துக்கு போகணும்? அவங்க நீதிமன்றத்துக்கு போய் நம்ம நீதிமன்றம். இதெல்லாம் வக்ஃப் சொத்து அல்லவோ, அது பொது சொத்தோ, அதை பொது சொத்தா ரெக்கார்ட் பண்ணிக்கணும். வக்ஃப் சொத்துக்களை ஆவணப்படுத்தி முஸ்லீம்களுக்கே பாதுகாத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு தான் இது. ஆனா இது திமுக காரனுக்கும் கம்யூனிஸ்ட் காரனுக்கும் கொடுக்கல. இந்த வக்ஃப்னால, இந்த வக்ஃப்னுடைய சொத்துக்கள் மேல எந்த ஏழை இஸ்லாமியனுக்கும் எந்த பயனும் இல்லை. இதுல பூரா வணக்கம் சார். தமிழ் திரு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சார், ஈரோட்டில் இருக்கிற தாளவாடியில இந்து பழங்குடியினர் சொத்தை மீண்டும் வக்ஃப் வாரியம் உரிமை கொண்டாடுது. இதை பத்தி நீங்க என்னங்க சார் நினைக்கிறீங்க? தமிழகத்திலே ஈரோடு மாவட்டம் தாளவாடி பகுதியிலே பழங்குடி இன மக்கள், அவர்களுக்கு சொந்தமான மயானம் இன்றைக்கு வக்ஃப் சொத்து என்று உரிமை கோருகிறார்கள். இந்த வக்ஃப் சொத்து அப்படின்னு திருச்செந்துறை, திருச்சிக்கு பக்கத்துல ஒரு கோயிலுடைய சொத்து. அது முழுமையா, அந்த ஊர் பேரே திருச்செந்துறை, அந்த கோயில் உட்பட வக்ஃப் சொத்து அப்படின்னு உரிமை கோரினாங்க. இந்த கிராமமே வக்ஃப்னு உரிமை கோரினாங்க. அதே மாதிரி பழனிக்கு பக்கத்துல, பவானியில, இப்படி பல இடங்களிலே 1000 ஆண்டு காலம் பழமையான நம்முடைய கோயில் சொத்துக்கள், ஊர் பொது சொத்துக்கள், மயானங்கள், இவைகளை எல்லாம் இது வக்ஃப் சொத்து என்று உரிமை கோருவது மிகவும் தவறு. வக்ஃபுக்கு சொத்து இருக்கு. என்னங்க இந்த வக்ஃப் அப்படின்னா என்னன்னா, யாராவது இஸ்லாமிய பெரியவர்கள் அவர்களுடைய மத வளர்ச்சியை கருத்திலே கொண்டு ஒரு மசூதிக்காகவோ, அல்லது ஒரு கூட்டு தொழுகை நடத்தக்கூடிய இடமாகவோ, அல்லது முதியோர்களை, அனாதைகளை பராமரிக்கக்கூடிய, அல்லது மதரசா பாடசாலை நடத்துவதற்கு என்று அவருடைய சொத்தை புனிதப்படுத்தி அவங்க அப்படி விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா ஓகே. ஆனா இந்த வக்ஃப் சொத்துங்கிறது இந்தியா முழுக்க எப்படி இருக்குன்னா, யாரோ அந்த காலத்துல இது வக்ஃப் சொத்துன்னு சொல்லிட்டு போயிட்டாலே போதும், அதுக்கு எதுவும் ஆவணம் இல்லாம அது பல்வேறு விதமான சிவில் சர்ச்சைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருந்தது. ஆகவேதான் இன்றைக்கு நம்முடைய மத்திய அரசாங்கம் இந்த வக்ஃப் சொத்து பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தார். அதன் மூலமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த வக்ஃப் சொத்து அப்படின்னு சொல்லி இது நாள் வரைக்கும் அவங்க வச்சுக்கிட்டு இருந்த நடைமுறை என்னன்னா, அது வக்ஃப் சொத்துன்னு அவங்க சொல்லிட்டா போதும், அது இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு? அந்த உண்மையான சொத்தோட உரிமையாளர் அவன் தான் போய் அதை நிரூபிச்சுக்கணும். அது எந்த நீதிமன்றத்துக்கு போகணும்? அவங்க நீதிமன்றத்துக்கு போய் நம்ம நிரூபிக்கணும். வக்ஃப் நீதிமன்றங்களுக்கு போய் தான் நம்ம அதை முடிவு பண்ண வேண்டியதா இருந்தது. இப்ப இந்த வக்ஃப் திருத்த சட்டம் கொண்டு அவர்களுடைய சொத்தை அதை ஆவணப்பூர்வமாக முடிவு செய்து அதை அவங்ககிட்டயே ஒப்படைக்கிறது. முஸ்லீம்களுடைய சொத்துக்களை மீண்டும் முஸ்லீம்களிடையே ஒப்படைக்கக்கூடிய வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கோம். இதுல எங்கெல்லாம் வக்ஃப் சொத்து அல்லவோ, அது பொது சொத்தோ, அதை பொது சொத்தா ரெக்கார்ட் பண்ணிக்கணும். வக்ஃப் சொத்துக்களை ஆவணப்படுத்தி முஸ்லீம்களுக்கே பாதுகாத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு தான் இது. ஆனா இது திமுக காரனுக்கும் கம்யூனிஸ்ட் காரனுக்கும் பொறுக்கல. அங்க இருக்கிற சில இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகளுக்கு இது பொறுக்கல. ஆகவேதான் இந்த வக்ஃப் சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்று சொல்லி ஏதோ முஸ்லீம்களுடைய சொத்தை எல்லாம் நரேந்திர மோடி புடிங்குவார்னு ஒரு வதந்தியை கிளப்பி ஆங்காங்கு போராட்டங்கள் எல்லாம் பண்ணி இது பத்தி தவறான செய்திகளை நிறைய சொன்னாங்க. அதே எப்படி இந்த வக்ஃப் சொத்து விஷயத்துல இன்னொருத்தர் அந்த வாரியத்துல இந்துக்கள் எப்படி உறுப்பினராக இருக்கலாம்னு கேட்கும்போது கலெக்டர், நீதிமன்றம், புரியுதுங்களா, வருவாய்த்துறை அதுல இருப்பாங்க. அதுல இந்துக்கள் பாதிக்கப்பட்டா யாரோ ஒருத்தர் அங்க இருக்கணும்ல, பொது ஆளா, அதை சேர்த்தணும்னா அதை எப்படி எங்க சொத்து பத்தி நீங்க எப்படி முடிவு எடுக்கலாம்? இந்த கூச்சல், இந்த வெறுப்பு பிரச்சாரம், இதையெல்லாம் தாண்டி வக்ஃப் சொத்து அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அது அமலுக்கும் வந்துருச்சு. அதை திமுக எல்லா இடத்துலையும் அமல்படுத்தவும் துவங்கிட்டாங்க. முஸ்லீம்களுக்கு அவங்க சொத்தை உரிமைப்படுத்தி கொடுத்துறோம். அது வக்ஃப் சொத்து இல்லையா, அது தனியார் சொத்தா அல்லது கோயில் சொத்தா அப்படின்னா அதை அந்த வக்ஃப் கமிட்டி அவங்க அங்க முடிவு பண்ணி அதை அவங்க மற்றவங்களுக்கு விடுறாங்க.
அந்த அடிப்படையில தான் திருச்செந்துறையில நாங்க பத்திரப்பதிவு பண்ண முடியாம இருந்தது. அந்த ஊர் மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. நிர்மலா சீதாராமன், ஹெச் ராஜா, நான் எல்லாரும் அங்க போய் அந்த மக்களோட சேர்ந்து அப்புறம் ஆட்சி தலைவருக்கெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் பத்திரப்பதிவே துவங்கினாங்க. அதே மாதிரி பவானியில நடந்தது, அதே மாதிரி பழனியில நடந்தது. அது மாதிரி தான் இப்ப இங்க நம்முடைய தாளவாடியிலே பழங்குடியின மக்களுக்கு சொந்தமான மயானம், அதை வக்பு சொத்துங்கிறான். இது இப்ப இருக்கிற சட்டப்படி அதை நம்ம தீர்த்துக்க முடியும். அதனால இந்த பிரச்சனைக்கு இதுல என்னன்னா, நாங்க அந்த முஸ்லீம்களுடைய சொத்தை போய் ஆக்கிரமிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால ஆவணங்களின்படி, சட்டத்தின்படி அது இந்த பிரச்சனை தீர்க்கப்படும். நிச்சயமாக முஸ்லீம்கள் சொத்து முஸ்லீம்களுக்கு தான். அதுல அந்த வக்போர்டுல ஊழல் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? இதை பத்தி அழகா எனக்கும் அவருக்கும் நிறைய மாற்று கருத்து உண்டு. தடா ரஹீம் ரொம்ப தெளிவா சொன்னார், வக்புல எத்தனை ஊழல் நடக்குது, இந்த வக்புனால, இந்த வக்புனுடைய சொத்துக்கள் மேல எந்த ஏழை இஸ்லாமியனுக்கும் எந்த பயனும் இல்லை. இதுல பூரா என்னங்க சில ஊழல்வாதிகள் ஆக்கிரமித்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கும் பயன் இல்லாம அவங்க அப்படி இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது. அதனால இந்த மாற்றத்தை முஸ்லீம்களே வரவேற்கிறார்கள். இதை திமுக காரனும் கம்யூனிஸ்ட் காரனும் வேணும்னே போய், புரியுதுங்களா, இந்த இடத்துல அந்த அப்பாவி மக்களை தூண்டி விடுகிறார்கள். இந்த அப்பாவி முஸ்லீம் மக்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் இந்த சட்டம் வந்து. இப்போ திருச்செந்தூர்லையும் பவானிலையும் சிட்டிக்குள்ள ஒரு கிராமத்தில் இருப்பாங்க, அங்கே ஆவணம் இருக்கும். ஆனால் பழங்குடி மக்கள்கிட்ட அந்த ஆவணங்கள்லாம் இருக்குமா? எப்படிங்க இல்லாமல் இருக்கும்? எல்லா ஆவணங்களும் இருக்கிறது. மலைப்பகுதி தானே சார்? மலைப்பகுதி தாங்க. மலைவாழ், நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, மலைவாழ் மக்கள் அவர்களுக்கான பாதுகாப்பு சட்டம் இருக்கும். அதுல யாரும் எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாது. இதை நீதிமன்றத்தின் மூலமாக, பேச்சுவார்த்தையின் மூலமாக என்னங்க இதை சட்டப்பூர்வமாக தீர்த்து கொள்ள முடியும். இப்ப இருக்கக்கூடிய வக்பு சட்டத்தை பத்தி இந்த சட்டத்துல அதை முறையை அமல்படுத்தணும். அந்த வேலையை அங்க இருக்கிற அதிகாரிகள் செய்யறது இல்லை. அங்க இருக்கிற அதிகாரிகள் திராவிட மாடல் அதிகாரிகள். அவங்க அங்க முஸ்லீம்களுக்கு ஒரு கணிசமான ஓட்டு இருக்குது, நாங்க ஏதோ முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறோம் அப்படிங்கிறத வெளியே காட்டிக்கிறதுக்காக அவங்க ஒருதலை பட்சமா நடந்துக்கிறாங்க. பழங்குடியின மக்களுடைய அந்த சுடுகாட்டை, புதைகாட்டை, மயானத்தை ஆக்கிரமிக்க அவர்கள் நினைக்கிறார்கள். அதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சட்டப்பூர்வமாக நாங்கள் எங்களுடைய அந்த பழங்குடியின மக்களுக்கான அந்த மயானத்தை பாதுகாப்பதற்கு எப்படி திருச்செந்துறை மக்களுக்கும் பவானி மக்களுக்கும் உறுதுணையாக இருந்தோமோ அதே போல நாங்கள். நன்றி. நன்றி.